அரை காசை 1000 காசாக்குபவளும் பொஞ்சாதி, 1000 காசை அரை காசு ஆக்குபவளும் பொஞ்சாதி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்டு செலவுகளை சிக்கனமா பெண்கள் தான் பார்த்துக்குவாங்க. ஆண்கள் அவங்க ஊதியத்தை எடுத்துட்டு வந்தாலும் அவங்க சில நேரம் தேவையற்ற காரியங்களுக்கு இல்லைன்னா அதிகமாக செலவு பண்ணிடுவாங்க. ஆனால் பெண்கள் அதை யோசித்து சிக்கனமாக செலவு பண்ணுவாங்க. அப்படி சிக்கனம் இல்லாமல் யோசிக்காமல் செலவு பண்ணுற பெண்கள் இருக்கிற வீட்டில் நிச்சயமாக செல்வம் அதிகமாக சேராது. அதனால தான் அரை காசு கூட கொடுத்தாலும் அதை 1000 காசாக பெருக்கி காட்டுறவள் தான் பெண்ஜாதி. அதாவது கொடுக்குற காசை சிக்கனமாக பயன்படுத்தி அதை சேமித்து வைக்கிறவ தான் பெண்ஜாதி. அதே மாதிரி அதிகமாக கொடுத்தாலும் அதிகமாக செலவு பண்ணிட்டு ஒன்றுமே இல்லைன்னு காமிக்கிறவளும் அதே வீட்டு பெண் தான். அதனால அந்த வீட்டுடைய செல்வம் ஒரு பெண்ணை நம்பி தான் இருக்கு அப்படின்றது தான் இந்த பழமொழி நமக்கு சுட்டி காட்டுது. அரை காசை 1000 காசாக்குபவளும் பொஞ்சாதி, 1000 காசை அரை காசு ஆக்குபவளும் பொஞ்சாதி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்டு செலவுகளை சிக்கனமா பெண்கள் தான் பார்த்துக்குவாங்க. ஆண்கள் அவங்க ஊதியத்தை எடுத்துட்டு வந்தாலும் அவங்க சில நேரம் தேவையற்ற காரியங்களுக்கு இல்லைன்னா அதிகமாக செலவு பண்ணிடுவாங்க. ஆனால் பெண்கள் அதை யோசித்து சிக்கனமாக செலவு பண்ணுவாங்க. அப்படி சிக்கனம் இல்லாமல் யோசிக்காமல் செலவு பண்ணுற பெண்கள் இருக்கிற வீட்டில் நிச்சயமாக செல்வம் அதிகமாக சேராது. அதனால தான் அரை காசு கூட கொடுத்தாலும் அதை 1000 காசாக பெருக்கி காட்டுறவள் தான் பெண்ஜாதி. அதாவது கொடுக்குற காசை சிக்கனமாக பயன்படுத்தி அதை சேமித்து வைக்கிறவ தான் பெண்ஜாதி. அதே மாதிரி அதிகமாக கொடுத்தாலும் அதிகமாக செலவு பண்ணிட்டு ஒன்றுமே இல்லைன்னு காமிக்கிறவளும் அதே வீட்டு பெண் தான். அதனால அந்த வீட்டுடைய செல்வம் ஒரு பெண்ணை நம்பி தான் இருக்கு அப்படின்றது தான் இந்த பழமொழி நமக்கு சுட்டி காட்டுது.